மைண்டியர் கௌதமி சில குட்டீஸ் அதுக்குமே ஒரு ஸ்பெஷலான வெல்கம்ப்பா. ஒரு வழியாக பல நாள் போராட்டத்துக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12க்கும் 11க்கும் ஒரு வழியாக இன்றைக்கி ரிசல்ட்டு வெளியே ஆயிடுச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா பல பேத்துக்கு வெப்சைட் ஓப்பன் ஆகலை, எல்லாம் ஃபுல்லாக கிராஷாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை ரிசல்ட் வெளியாயிருச்சுல, எப்படியோ ஒன்று பண்ணால் நைட்டுக்குள்ளே அதெல்லாம் ஓப்பன் ஆயிரும், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இப்போ 10க்கு எப்போ ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது எந்த டேட்டில் ரிசல்ட் வெளியாக போகுதுன்னு சொல்லி ஆஃபீஸில் பார்த்தலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் தயவு செஞ்சு 10th ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் பவரை காட்டுங்க, லைக்கை பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே ஓகேங்களா? ஓகே. ஸோ ஓகே, 10th பொறுத்த வரைக்கும் எப்போ ரிசல்ட் எக்ஸாம் வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2ன்னு ஒரு சில வெப்சைட்டில் போட்டிருக்கு. பட் பார்த்தீங்கன்னா கூகுளில் போய் போட்டு பார்த்தீங்கன்னா இயர்லி ஆஃப் ஆகஸ்ட்னு தான் போட்டிருக்காங்க. இயர்லினா ஃபர்ஸ்ட் வீக் தான். ஓகேங்களா? ஸோ அப்படி கணக்கு போட்டால் உங்களுக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி திங்கட்கிழமை. ஓகேங்களா? இன்னும் ஒரு நாள் 2 நாள் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும் மேக்ஸிமம். ஓகேங்களா? இப்போ இன்னும் 12th 11க்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெப்சைட் கிராஷ் ஆகிறனால பார்த்தீங்கன்னா அவங்க செக் பண்ணிடுவாங்க. அது பக்கம் இருக்கட்டும், அவ்வளோதான் வந்துருச்சு அவங்களுக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாஸ் பர்சன்டேஜ் அது அதிகமாக தான் இருக்குது. ஓகேவா? பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்துருச்சு. அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாரும் பாஸ் பண்ணிட்டாங்க. 10th நீங்களும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம் எழுதி இல்லை ஃபெயில் ஆகி இப்போ சப்ளிமெண்ட் எக்ஸாம் எழுத வந்திருக்கீங்க. நீங்களும் டெஃபினட்டாக பாஸ் ஆயிடலாம். ஸோ பயப்படாதீங்க, பி பாசிட்டிவாக இருங்க. உங்களுக்கு ரிசல்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 100% உங்களுக்கு ஒரு 80 to 90% பண்ணால் உங்களுக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி, அதாவது பண்ணால் வருகின்ற திங்கட்கிழமை உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு ரிசல்ட்டு வெளி ஆகிடும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் ஷுவராக இருக்கலாம். ஸோ அதை நினச்சி ரொம்ப போட்டு பயந்துட்டு ரொம்ப குழப்பிட்டு இருக்காதீங்க. கண்டிப்பாக அந்த டேட்டில் உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். ஸோ அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைன்னு நினைக்கிறேன். வேறு என்ன, 12th பொறுத்த வரைக்கும் லைவ் போட முடியல. 10th உங்களுக்கும் எப்படின்னு தெரியல. ஏன்னா ஸ்கூல் டைமில் மண்டே டு ஃப்ரைடே வைக்கிறனால பார்த்தீங்கன்னா எனக்கும் ஒர்க் இருக்குது. நான் பண்ணால் ஒர்க்கு போட முடியல, நான் பண்ணால் லைவ் வேணாலே போட முடியல 12th 11க்கு. அதே மாதிரி 10th உங்களுக்கும் போட முடியுமான்னு தெரியல. மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். உங்கள் பப்ளிக் எக்ஸாம் நம்பரும் டேட்டா பற்றும் முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை தட்டி விட்டு போங்க. அதே மாதிரி உங்களுக்கு வேறு டவுட்ஸோ பயமோ இல்லை எப்படி பேப்பர்ஸை திருப்பி செய்ய பயம் இருந்துச்சுன்னா அதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எல்லா கமெண்ட்ஸும் படித்து பார்த்து முடிஞ்ச அளவுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். அப்படி நான் கமெண்ட் பாக்ஸில் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும்னா இன்ஸ்டாகிராம் கூட நான் ஃபாலோ பண்ணிட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அங்கே நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ பார்த்துக்கலாம், பார்த்து சேஃபாக இருங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நல்ல மார்க்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நான் இருக்கேன். ஸோ அடுத்தது வீடியோ தொடர்ந்து போட்டே இருப்பேன். உங்களுக்கு அஃபீஷியல் ரிசல்ட் கன்ஃபார்மாக கவர்மெண்ட் சைட்லேருந்து ரிசல்ட் ஆஃபீஸில் டேட் இதான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கும் வீடியோ தனியாக போடுறேன். ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்றைக்கி நைட்டு இல்லை நாளைக்கு மார்னிங் கூட உங்களுக்கு வீடியோ நான் போடுறேன். ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ கான்ஃபிடென்ட்டாக காமாக இருங்க, பார்த்துக்கலாம். ஸோ 12th 11க்கு ரிசல்ட் வந்துருச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் வந்துடும். ஏன்னா 12th 11க்கு நான் சொன்ன டேட்டில் ஜூலை 31 ரிசல்ட் வெளியிட்டாங்க. 10த்துக்குனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் வந்துடும். ஓகேவா? ஸோ கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட். ஓகேங்களா? உங்களுக்கு துணை நான் இருக்கேன். ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ 10th முடிச்சுட்டு என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க? ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா 11th 12th பிளான் பண்ணியிருப்பீங்க. முக்கால்வாசி பேர் பாலிடெக்னிக் போல அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பாலிடெக்னிக் இருந்தாலும் சரி, 11th 12th இருந்தாலும் சரி, எது போனாலும் நீங்கள் படிச்சாதான்ப்பா. ஸோ படிங்க, நல்லபடியாக படிங்க. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கோட்டை விட்டுறாதீங்க. இந்த மாதிரிலாம் திரும்பி நடக்கூடாது. ஓகேவா? இந்த மாதிரி சப்ளிமெண்ட் எக்ஸாம் எழுதுற அளவுக்குலாம் பார்த்தீங்கன்னா திரும்பி இன்னொரு நிலமை வரக்கூடாது. முன்னாடியே பாஸ் ஆகிடணும். ஓகேவா? ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் ஆகிட்டு போயிட்டிங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட் எக்ஸாம் எழுதி அதுக்கு வெயிட் பண்ணி நமக்கு தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு. ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்துருங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு நான் இருக்கேன். எந்த டவுட்ஸ் வந்தாலும் கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிட்டு எந்த டவுட்ஸ் வந்தாலும் கேளுங்க. வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்குது. ஓகேப்பா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. பாய்ப்பா, பாய்.